பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை மறுபடியுமாக இந்த வேத பகுதிகளை கற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். நாங்கள் உமக்கென்று வாழ்வதற்காக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை செயல்படுத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உம்மை பற்றி கொண்டு உம்மை நோக்கி பார்த்து உமக்காக வாழ, உம்மையே சார்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையுமாய் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம இந்த நாள் வரைக்கும் புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டம் என்கிறதான பாடத்தின் கீழாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அதில் இன்றைக்கு கடைசியாக நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதாவது இந்நாள் வரைக்கும் நம்ம 21ஆம் அதிகாரம் பாதி வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கொண்ட பிரயாணங்கள், அவர் எப்படியெல்லாம் பிரயாணம் செய்தார், அதே நேரத்தில் சபைகளை நிறுவினார், அங்கே எப்படி மூப்பர்களை ஏற்படுத்தினார், சீஷர்களை திடப்படுத்தினார் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே, அதாவது அவருடைய அந்த ஊழிய பிரயாணங்களுடைய கடைசி பகுதியாக இருக்கிற ஒரு பிரயாணத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது வரைக்கும் அவர்கள் ஊழியத்திற்காக பிரயாணம் செய்து ஊழியத்தை நிறைவேற்றி காரியங்களை மேற்கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகவும் அவரோடு கூட இருந்தவர்கள் மூலமாகவும் அநேக காரியங்களை செய்தார் என்பதையும் நாம் பார்க்க முடிந்தது. இப்போ அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான காரியம் நடக்க போகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அவரை கைது செய்து சிறை கைதியாக ரோமபுரிக்கு அழைத்து செல்லுகிறதான ஒரு காரியம். அதிலும் என்ன இப்போ அவர்கள் மிக முக்கியமாக செய்ய விரும்புகிறது அப்படின்னு சொன்னால், எப்படியாவது பவுலை கைது செய்து கொலை செய்ய வேண்டும், எப்படியாவது பவுலை கொலை செய்துவிட வேண்டும், அவருக்கு மரண தண்டனை கொடுத்து விட வேண்டும், மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் பிரயாசப்படுகிறதான காரியம். ஆனால் தேவனுடைய சித்தம் அவரை அழைத்த பொழுதே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் ராயனுக்கு அபயம் இடுகிறேன் என்று சொல்லப்படுகிற காரியம் நிகழ்கிறது. அப்படி அவர் சொன்ன காரணத்தினாலே அவர் ரோமபுரிக்கு பயணம் மேற்கொள்ளுகிற விஷயம் நடக்கிறது. ஆனால் அவர் இவ்வளவு நாள், இந்த பிரயாணத்திற்கு முந்தைய பிரயாணம் வரைக்கும் எப்படி அவர் தன்னுடைய விருப்பத்தின்படியும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படியும் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று கிறிஸ்துவை குறித்து அறிவித்தாரோ, அப்படி இந்த பிரயாணம் இருக்கவில்லை. மாறாக இந்த பிரயாணத்திலே அவர் ஒரு சிறை கைதியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை ஒரு நீள் பயணம், ரோமபுரிக்கு மேற்கொண்ட நீள் பயணம், அதாவது பெரிய பிரயாணம் அப்படின்றத சொல்லலாம். இதை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது OH to ரோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது ரோமபுரிக்கு மேற்கொண்ட நீள் பயணம் என்று இதை நாம் பார்க்கிறோம். ஏன் இதை ஒரு நீண்ட பயணம், மற்ற நேரங்களிலும் கூட அவர் பெரிய பெரிய பிரயாணங்களை தானே மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உண்மைதான். ஆனால் அது எல்லாமே அவர் தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி எங்கே போக சொன்னாரோ அங்கே போகிறாரு, அங்கே தங்குறாரு, அங்கே ஊழியத்தை செய்கிறாரு, அங்கே சபைகளை நிறுவுறாரு, அங்கே மூப்பர்களை ஏற்படுத்துகிறார், சீஷர்களை திடப்படுத்துகிறார். மறுபடியுமாக அங்கே ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது
நிருபங்களை எழுதுகிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இதை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிறை கைதியாக ஒரு நீண்ட பிரயாணம் மேற்கொள்ளுகிறதை பார்க்க முடியும். இதிலேயும் இப்போ நம்ம மற்ற இடங்களில் பார்க்கும் பொழுது ஒரு 3 வருஷம் அதிகபட்சமாக நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், எபேசுவிலே ஒரு 3 வருடங்கள் அவர் தங்கி இருந்து ஊழியம் செய்தார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பிரயாணத்திலே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இது அதை காட்டிலும் அதிகமான வருஷங்களை எடுக்கிறதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் இவர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து ரோமபுரிக்கு சென்று சேருகிற நாள், அது மாத்திரமல்லாமல் அவர் அங்கே இருந்து தேவனுடைய காரியத்தை செய்கிறதான விஷயங்கள் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகம் முடிவடைகிறது. அதுவரைக்கும் உள்ளதான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆகையினாலே இதை ஒரு நீண்ட பிரயாணம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 28 31 வசனங்கள். இங்கு இருந்து தான் இந்த பிரயாணத்திற்கான காரியங்கள் தொடங்குகிறது. ஆகையினால நம்ம இந்த இடத்திலிருந்து தான் வாசிக்க போகிறோம். 21ஆம் அதிகாரம் 28 31 வசனங்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசியனாகிய துரோபிமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் கூடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாய் இருக்கிறதென்று போர் சேவகரின் சேனாபதிக்கு செய்தி வந்தது. அப்போது நம்ம இங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்கள் தான் இப்போ இந்த காரியங்களை செய்கிறார்கள். அது 27ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இது தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது. இதற்காக தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே இருக்குது. இது தெரிந்துதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த எருசலேமுக்கு வந்திருக்கிறார் என்பதை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கிற வேளையிலே நம்ம பார்க்கிறோம், யூதர்கள் இப்பொழுது அங்கே இருந்த எருசலேமில் இருந்த ஜனங்களை எல்லாம் கிளப்பி விடுகிறார்கள். அவர்களை எழுப்பிவிட்டு பவுலுக்கு விரோதமாய் செயல்பட வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளாக ஒரு சில காரியங்களை வைக்கிறார்கள். இப்போ நம்ம கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த விஷயத்தை சொன்னால் மக்கள் ரொம்ப கொந்தளிப்பார்களோ, மக்கள் அந்த விஷயத்தை கேட்கும் பொழுதே அப்படியே மூர்க்கம் கொண்டு அவர்களுக்கு விரோதமாக எழும்புவார்களோ, அந்த விஷயத்தை எப்படியாவது தெரிந்து கொண்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொன்னால் அதை அநேகர் செய்கிறதை நம்ம பார்க்குறோம். நாமும் கூட ஒரு சில நேரத்தில் நமக்கு விரோதமாக யாராவது பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு விரோதமாக 4 பேரை எழுப்பி விடுறதுக்காக அல்லது அவங்களுக்கு விரோதமாக 4 பேரை பேச வைக்கிறதுக்காக அவர்கள் செய்த விஷயங்கள் எது அது மற்றவர்களை மூர்க்கப்படுத்தும், கோபப்படுத்தும் அப்படின்றத தெரிந்து ஒரு சில நேரங்களில் செயல்படுவது உண்டு. இது அப்படியே பெரிய கொலை செய்கிற அளவுக்கு செய்தாதான் அந்த விஷயம் இல்லை. அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் திட்டணும், இல்லை வெறுக்கணும், அவர்களும் ஒரு பெரிய பரிசுத்தவான் இல்லை, நல்லவங்க இல்லை அப்படின்றதுக்காக என்னை போல தான் அவனும், இல்லை என்னை விட அவன் மோசமானவேன்னு சொல்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட செய்திருப்பது உண்டு. அதே போல தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான்.
அது மட்டும் இல்லை, கிரேக்கரை கூட்டிகிட்டு இவன் பாட்டுக்கு தேவாலயத்துக்குள்ளே வர்றான், நம்முடைய புனித ஸ்தலம் இது அப்படின்றது போல் அநேக காரியங்களை சொல்லி கிளப்பி விடுகிறார்கள். இப்போ அதனால் எருசலேம் நகரம் கலக்கமுற்றது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. எருசலேம் நகரத்தில் ஒரு கலக்கம் உண்டாயிருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதை கேட்ட சேனாதிபதி, இது சேனாபதிக்கு விஷயம் போகிறது. அப்போ அங்கிருந்து ஆட்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்க வருகிறார்கள். அப்போ என்ன நடக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சேனாபதி கிட்ட பவுல் வந்து பேசுகிறார். 38ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சேனாபதி கிட்ட பவுல் பேசுகிறார். நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்திரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேயு பாஷையிலே பேசத் தொடங்கினான். இப்போ அங்கே சேனாபதி வருகிறார். போர்ச்சவர்கள் கூட்டம் வருகிறது. இப்போ அவர்களில் இந்த சேனாபதி வந்து இந்த பவுலை பார்த்து கேட்கிறார், நீ ஒரு எகிப்தியன் தானே? நீ இத்தனை பேரை கொலைபாதகரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனவன் தானே? அவர் யாரையோ ஒரு மனுஷனை, அவருடைய ஞாபகத்தில் இருந்த ஒரு மனுஷனை நினைத்து நீ அவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இந்த பவுல், நான் அவன் இல்லை, நான் யார் அப்படின்றத அவருக்கு சொல்லிவிட்டு இப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஜனங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு வாங்கி கொண்டு ஜனங்கள்கிட்ட எபிரேயு பாஷையில் பேசுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே நடக்கிற சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த சேனாபதி கிட்ட பேசும்போது அவர் கிரேக்கு பாஷையில் பேசுகிறாரு. ஆகையினால அந்த சேனாபதி கேட்குறான், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா அப்படின்றத கேட்குறத பார்க்குறோம். அதே நேரத்தில் மக்கள்கிட்ட பேசும்பொழுது எபிரேயு பாஷையில் பேசுகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது மக்கள்கிட்ட பேசுகிறதான விஷயம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க முடிகிறது. 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மக்களிடத்தில் பேசுகிறார். அவர் எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. தேவன் எப்படி என்னோடு கூட பேசினார் அப்படின்ற காரியங்களை எல்லாம் அவர்களிட்ட சொல்லிக்கொண்டே வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது சேனாபதிக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பவுல் ரோமன் என்கிறதான விஷயம் தெரிய வருகிறதை நம்ம பார்க்குறோம். இது யார் மூலமாக தெரிய வருதுன்னா, 100க்கு அதிபதியின் மூலமாக பவுல் ஒரு ரோமன் என்கிறதான விஷயம் தெரிய வருகிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ரோமன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவர்கள் என்ன பண்ண முடியாது, இவர்களுடைய இஷ்டத்திற்கு எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அல்லது சரியான போதுமான காரணங்கள் இல்லாமல், சரியான குற்றச்சாட்டுகளோ அல்லது சாட்சிகளோ இல்லாமல் அவர்களை என்ன பண்ண முடியாதுன்னா எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த நாட்களிலே. இப்போ ஒரு யூதன் தான் அப்படின்னு சொன்னால், யூதர்களுடைய ஏதோ ஒரு சில குற்றச்சாட்டுகளை மாத்திரம் வைத்து அல்லது அவர்கள் சொல்லுகிற விஷயங்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணலாம், அவர்களுக்கு மரண தண்டனை கூட வழங்கலாம். ஆனால் இங்கே இவர் ஒரு ரோம குடியுரிமை பெற்றவராகவும் இருந்தார் என்பதை நம்ம முன்பாகவே பார்த்திருக்கிறோம். அப்போது ரோம குடியுரிமை பெற்ற ஒரு மனுஷனை அவர்கள் என்ன செய்ய முடியாது, அவர்களுடைய பகுதியில் உள்ளதான நியாயத்தையும் கேட்கணும். அதே நேரத்தில் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுடைய காரியங்களையும் வைத்து ஒரு சரியான விசாரணை செய்து அதன் பிறகுதான் அவர்களுக்கு எந்த ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்றாலும் செய்ய வேண்டும். அதற்கு மாறாக அவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னா அவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாது. அதனால் இப்போது அவர் நான் அப்படியெல்லாம் எல்லாவற்றையும் சாதாரணமாக செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லி சேனாபதி சொல்லுகிறதான காரியங்கள் நடக்கிறது. அதற்கு பின்பதாக நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது பிரதான ஆசாரியர் ஆலோசனை சங்கத்தார் முன்பதாக பவுலை போய் நிறுத்துகிறதான ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.
இப்போது ஆலோசனை சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர்கள்ட்ட இருந்த ஆலோசனை சங்கம் சனகரிம் என்று சொல்லுகிறதான ஆலோசனை சங்கம். அந்த ஆலோசனை சங்கத்தின் முன்பதாக பவுலை விசாரிக்கிறார்கள். அதை நம்ம 23ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த 23ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே அனனியா அப்படின்னு சொல்கிற ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பிரதான ஆசாரியன் பவுலை கடிந்து கொள்ளுகிறதையும் அதே நேரத்தில் அவருடைய வாயில் அடிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி நடந்த வேளையில தான் இந்த பவுல் அவரை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது இந்த சனகரிம் சங்கத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பிரதான ஆசாரியன் தான் ஒரு தலைவரை போல இருந்து செயல்படுவார். அங்கே சதுசேயரும் இருப்பாங்க, பரிசேயரும் இருப்பார்கள். இரண்டு பேருமே என்னன்னா ஒரு சில உபதேசங்களுக்காக பிரிந்தவர்கள் தான். இப்போ நம்முடைய சபைகளில் கூட இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனம், ஏன் இவர்களும் இதை தான் பிலீவ் பண்ணுறாங்க அவர்களும் அதை தான் பிலீவ் பண்ணுறாங்க, பின்ன ஏன் இவங்க ஒரு ஸ்தாபனம் அவங்க ஒரு ஸ்தாபனம்னு பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னால் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக, கொள்கைகளுக்காக, கோட்பாடுகளுக்காக, உபதேசங்களுக்காக, இந்த உபதேசம் நாங்கள் இது பைபிளில் இப்படி இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கலை, எங்களுக்கு இந்த உபதேசத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி பிரிந்து தான் இன்றைக்கு அநேக ஸ்தாபனங்கள் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல தான் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் உள்ள பிரச்சனை இருந்துச்சு. சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்புறதில்லை, ஆவிகள் அதாவது தூதர்களை நம்புகிறது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த முக்கியமான இந்த ரெண்டு விஷயம், இன்னும் ஒரு சில விஷயங்கள் அதோடு கூட இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த விஷயங்களுக்காக பரிசேயரும் சதுசேயரும் தனித்தனி கூட்டமாக இருந்தாங்க. அப்போது இதில் பவுல் இந்த விஷயத்தை தெரிந்தவராக தான் இருந்தார். ஆகையினால அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இங்கே பரிசேயரும் சதுசேயரும் இருக்கிறாங்கன்னு தெரிந்த ஒரு காரணத்தினால இவர் இப்போது அந்த உயிர்த்தெழுதல் என்கிறதான விஷயத்தை வைத்து அவர்களுக்குள்ளே ஒரு சில விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசின பொழுது பரிசேயரும் சதுசேயரும் என்ன பண்ணிட்டாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சு இவருக்கு விரோதமாக செயல்படுகிறதற்காக கூட்டம் கூட்டினாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவரை கொண்டு நிறுத்தினாங்க. ஆனால் இப்போ அவர் ஒரு உபதேசத்தை வச்சு என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே இருந்த அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்தவர்களை ரெண்டு குரூப்பாக, ரெண்டு குழுக்களாக பிரித்து விட்டுறாரு. இப்படிப்பட்ட விஷயம் அங்கே நடக்குது. இப்போ அதற்கு பிற்பாடு நம்ம பார்க்கும் பொழுது தான் 40 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க, கட்டுப்பாடு பண்ணுறாங்க. நாங்கள் பவுலை கொல்லாமல் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம், நாங்கள் உபவாசம் இருக்க போகிறோம், அவரை கொல்றதுக்காக இந்த உபவாசம் இருக்கிறோன்றது போல் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மேற்கொள்கிறாங்க. இது பவுலினுடைய சகோதரியின் மகனுக்கு தெரிய வருகிறது. இது சேனாபதியினிடத்தில் அந்த பவுலினுடைய சகோதரியின் மகன் கொண்டு செல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விஷயம்லாம் இப்படி இருக்கிறதுனால சேனாபதி ஃபேலிக்ஸ் என்பவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இப்போது கடிதத்தை எழுதி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் பவுலை கொன்று போடாதபடிக்கு ராத்திரியோட ராத்திரியாக அவரை எங்கே கொண்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், எருசலேமிலிருந்து அந்திப்பத்திரி, அங்கிருந்து செசரியா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு கொண்டு போகிறார்கள். அங்கே தான் ஏரோதின் அரண்மனை இருக்குது, அங்கே போய் இவரை காவலில் வைக்கிறாங்க. இப்போ எருசலேமில் கைது செய்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. அங்கே சேனாபதியும் போச்ச ஒரு கூட்டம் வருது. இப்போ அதற்கு பிற்பதாக ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அவர்கள் 2 குழுக்களாக பிரிஞ்சு போகிறத பார்க்குறோம். அப்படி 2 குழுக்களாக பிரிஞ்சு போகிற நேரத்துலையும் 40 பேர் கட்டுப்பாடு பண்ணுறாங்க, நாங்கள் அவரை கொல்லாமல் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கிற சபதம் தெரிய வருகிறது. அது தெரிந்த பொழுது பவுலை உடனடியாக இடம் மாற்றி விடுகிறார்கள். அப்படி இடம் மாற்றி அவரை பாதுகாத்து அரண்மனை காவலில் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம
பார்க்க முடிகிறது. அப்போது ஒரு ரோம குடியுரிமை பெற்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த விஷயம்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் அவங்க ரோம குடியுரிமை பெற்றிருக்கிறார்ன்ற காரணத்தினால செஞ்சாலும் இதில் மிக முக்கியமானது தேவனுடைய நோக்கமும் திட்டமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவரை அழைக்கும் பொழுதே தேவன் அந்த விஷயங்களை எல்லாம் அனனியா என்ற மனுஷனிடத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இவர் அழைத்துறாரு, ஆனால் இவர் அழைத்த பிற்பாடு இவருக்கு போய் ஜெபம் பண்ணுவதற்காக அனனியா என்கிற ஒரு சீஷனை அனுப்புகிறார் ஆண்டவர். அவர் பயப்படும் பொழுது அவரிடத்துல சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், இவன் யார் யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும், இவன் அநேக பாடுகளை பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகிற விஷயத்தை நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் வாசிக்க முடிகிறது. அப்போது இப்படி எல்லா விஷயங்கள் நடக்கிறது. இப்போது அதற்கு பிற்பாடு ஒரு 5 நாட்கள் கழித்து, இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு 5 நாட்கள் கழித்து இது எங்கே வந்துடுது அப்படின்னு சொன்னால் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுறோம். 24ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 5 நாள் கழித்து ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது. என்னென்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரதான ஆசாரியன், அவரோடு இருந்த மூப்பர், நியாயசாதுரியன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எப்படியாவது அவங்களுடைய திட்டமும் நோக்கமும் என்ன அப்படின்னு சொன்னால் பவுலை கொல்லணும் அப்படின்றது தான் அவர்களுடைய திட்டமும் நோக்கமுமா இருந்துச்சு. அதுக்காக இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. பேலிக்ஸுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம். அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளிலிருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தந்தான் என்றார்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்றறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். இப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களால் காரியம் முடியல. இப்போ இவரை பட்டணம் விட்டு பட்டணம் மாற்றிடுறாங்க. அவரை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை. இப்போ இவர்களால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். அப்போதான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எப்படியாவது நம்ம அந்த பேலிக்ஸ் என்ற தேசாதிபதியிடத்தினாவது பேசி இவனை எப்படியாவது கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டி அவர்கிட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அப்போது பவுலை கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள், இவங்களால் எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அதற்கு பிற்பாடு நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லின் நிமித்தமே அன்றி வேறொன்றின் நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது, சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி
பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். இப்போ பேலிக்ஸ் அவருக்கு பவுலுக்கு கொஞ்சம் பட்சமாக நடந்து கொண்டு காரியத்தெல்லாம் அப்படியே நடப்பிக்கிறாரு. இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் போகுது. இப்போது பிரதான ஆசாரியர்களுக்கோ அவரோடு கூட இருந்தவர்களுக்கோ சாதகமாக எந்த விஷயமும் நடக்கலை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதோடு அப்படியே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை. பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய துருசில்லா என்பவளை விவாகம் பண்ணியிருந்தான். ஆகையினால அவளையும் கூட்டிகிட்டு இவர்கள் பவுலை ஒரு சில காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவி பார்க்குறாங்க. ஆனால் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், நீதியையும் இச்சையடக்கத்தையும் இவர் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான பொழுது உன்னை அழைப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன நினச்சி பவுலை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான். அதின் நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். இப்போ அநேகந்தரம் பேலிக்ஸ்ன்ற தேசாதிபதி அவர் அழைக்கிறாரு, பேசுகிறாரு. எப்படியாவது அவன் நமக்கு பணம் கொடுப்பான், நம்ம விடுதலை பண்ணி விட்டுறலாம், இல்லை ஏதோ ஒன்று செய்வோம் அவனுக்கு அப்படின்றது போல் அவர் செயல்படுறாரு. ஆனால் பவுல்கிட்ட அங்கே பணமும் இல்லை, அவர் கொடுக்குற காரியமாகவும் இல்லை. ஏன்னு சொன்னால் அங்கே தேவனுடைய சித்தத்திற்காக நோக்கத்திற்காக தான் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ 2 வருஷத்துக்கு பிற்பாடு பேலிக்ஸ் அப்படின்றவனுக்கு பதிலாக பொர்க்கியு பெஸ்து என்று சொல்லப்படுகிற ஒரு தேசாதிபதி வருகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பேலிக்ஸ் பணம் கொடுத்தா ஏதோ ஒரு சில விஷயத்தை செய்யலான்னு நினைக்கிறாரு. அவர் பணம் கொடுப்பாருன்னு பார்க்குறாரு, அதுவும் நடக்கலை, எதுவும் நடக்கலை. இப்போ யூதருக்கும் தயவு செய்ய நினைக்கிறாரு. 2 பக்கமும் அவர் இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படின்றது போல தான் இருக்கிறாரு. அதனால் இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், யூதருக்கு தயவு செய்வதற்காக பவுலை காவல்லையே வச்சுட்டு அவருடைய வேலையை பார்த்து போயிடுறாரு. இப்போ அடுத்த தேசாதிபதி பெஸ்து என்பவர் வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது பெஸ்து வந்த உடனேயும் பெஸ்துக்கிட்டையும் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிரதான ஆசாரியரும் யூதரில் சிலரும் முதன்மையானவர்களாக இருந்தவர்களும் போய் மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இவரை நீங்கள் விசாரிக்கணும், எங்களுக்கு இவர் விரோதமாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த பெஸ்துவும் கூட அவரை விசாரிக்கிறதற்கு அழைக்கிறார். இந்த விஷயம்லாம் நடக்குது. இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் தப்பு ஒன்றும் செய்யலை, நான் மரணத்துக்கு ஏதுவான விஷயம் எதுவுமே செய்யலை. அப்படி நான் செஞ்சுருந்தா நீங்கள் ஒப்பு கொடுக்கறதுல நியாயம் இருக்குது. நான் அப்படி எதுவுமே செய்யாதப்ப நீங்கள் ஏன் என்னை இவங்க கையில் ஒப்பு கொடுக்கணும்? அதற்காக நான் அப்படியே இருக்க முடியாது. நான் ராயன்ட்ட போய், அதாவது இப்போது ரோம சாம்ராஜ்யத்தில் இவர்களுக்கு எல்லாமே இந்த தேசாதிபதி, மற்ற அதிகாரிகள், 100க்கு அதிபதி, சேனாபதி எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் அங்கே அந்த ரோமன் எம்பையர், ரோம அரசாங்கத்துக்கு, சாம்ராஜ்யத்துக்கு தலைவனாக இருக்கிறார். அவர் தான் ராயன், சீசர் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நம்ம ராயன் என்று சொல்லி வாசிக்க முடியும். அதை நம்ம எங்கேயும் வாசிக்கிறோன்னு சொன்னால் லூக்காஸ் விசேஷத்துலையும் கூட வாசிக்க முடியும். அகுஸ்து ராயனுடைய காலத்தில், தீத்து ராயனுடைய காலத்தில் அப்படின்லாம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது ராயன் என்று சொல்லப்படுகிறவர் தான் முதன்மையான ஹெட்டு. அவர் தான். அவர் சொன்னால் அதுக்கு மேலே வேறு எந்த விஷயமும் இல்லை. ஆகையினால இப்போ என்ன சொல்லிடுறார் இவர் அப்படின்னு பவுல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ராயன்ட்ட போய் என்னுடைய விஷயங்களை குறித்து நான் பார்த்து கொள்ளுகிறேன். அவர்கிட்ட போய் நான் என்னுடைய விஷயத்தை
குறித்து விசாரணைக்காக நான் அவர்கிட்ட போய் பார்த்துக்கிறேன். நான் இங்கெல்லாம் இப்போது எதையும் சொல்ல விரும்பலை, நான் எந்த விஷயத்தையும் தவறாக செய்யலை அப்படின்றது போல் சொல்கிறாரு. அப்போ பெஸ்து என்கிறவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான். நீ ராயன்ட்டையே போய் பார்த்துக்கோ. ஏன்னா ராயன்கிட்ட போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு கீழே இருக்கிற யாரும் அவரை விசாரித்து அல்லது ஏதோ செய்து அவரை என்ன பண்ண முடியாது, எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. ஆகையினால நீ ராயன்கிட்டே போய் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. அதற்கு பிற்பாடு சில நாள் கழித்து அகிரிப்பா ராஜா அவருடைய மனைவி பெர்னிக்கேயால் வராங்க. அதாவது யாரை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னால் பெஸ்துவை பார்க்கறதுக்கு தான் செசரியாவுக்கு வராங்க. செசரியாவில் தான் இப்போ பவுல் இருக்கிறாரு, இந்த பெஸ்துவும் தேசாதிபதியாக இருக்கிறாரு. இப்போ இங்கே வந்ததுக்கு பிற்பாடு இப்போ இந்த அகிரிப்பா ராஜாவும் கூட இந்த மனுஷனை குறித்து கேள்விப்பட்டு, அதாவது பவுலை குறித்து கேள்விப்பட்டு அவரை குறித்து விசாரிக்கிறாரு, அவரிடத்துல பேசுகிறார். இப்படியெல்லாம் பேசும் பொழுது, அவரிடத்துல பேசி கொண்டு இருக்கும் பொழுது தான் கடைசியாக இந்த அகிரிப்பா ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். இது 26ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அநேக விஷயங்களை குறித்து பவுலிடத்தில் சம்பாஷிக்கிறாரு, பேசுகிறாரு, உரையாடுறாரு. இதெல்லாம் உரையாடின பொழுது அவர் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு நீ கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுற, உன்னுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்கும் பொழுது நானே ஒரு கிறிஸ்தவன் ஆயிடணும் போல் இருக்குது. அப்படியாக அவர் ஒரு அறிக்கை பண்ணுகிறதை பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் கேட்டதுக்கு பிற்பாடு ஆனால் இந்த பெஸ்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பெஸ்து சொல்கிறாரு, பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், அதாவது பவுல் சொல்கிறாரு, கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். பெஸ்துவுக்கு இவ்வளோ விஷயத்தையும் கேட்ட பிற்பாடும் ஏதோ அவன் வளரிக்கிட்டு இருக்கிறான்னு தான் தோணுது. ஆனால் இந்த அகிரிப்பா ராஜாவினுடைய மனதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த அகிரிப்பா ராஜா ஏரோதுவினுடைய கிரேட் கிராண்ட்சன் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அவருடைய கொள்ளு பேரன் அவருடைய மகனாக இருக்கிற இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு நீ என்னை கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை பண்ணுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த அகிரிப்பா ராஜாவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி என்ன சொன்னால் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயம் இடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். இவன் ராயனுக்கு அபயமிடாமல் நான் ராயன்கிட்ட போய் என் விஷயத்தை குறித்து நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தானா இவனை விடுதலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இவருக்கு இருக்குது. ஆனால் இப்போ இவர் ராயன்கிட்ட போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால இப்போ இவர்கள் எதுவும் செய்ய முடியலை. இவரை ராயனிடத்திலே அனுப்புகிறார்கள். இப்போ 21ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் இவர் கைது செய்யப்படுகிறார். அங்கிருந்து ஆலோசனை சங்கத்தில் ஒரு விசாரணை நடக்குது. அதுக்கப்புறம் பேலிக்ஸ் என்பவர் விசாரணை நடத்துகிறார். அதுக்கு பிற்பாடு பெஸ்து என்பவர் விசாரணை நடத்துகிறார். அதற்கு பிற்பாடு அகிரிப்பா ராஜா விசாரணை நடத்துகிறார். இது எல்லாம் முடிஞ்சு தான் இவர் ரோமபுரிக்கு பிரயாணத்தை மேற்கொள்ளுகிற விஷயம் நடக்கிறது. 27ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். 100க்கு அதிபதி யூலியு என்று சொல்லுகிறவன் அவர்களோடு கூட இருக்கிறாரு. இப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், அதிரமித்தியம் அப்படின்னு சொல்லுகிற ஊர் கப்பலில் ஏறி பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அதில் அவர்கள் சீதோன் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. லீசியா நாட்டு மீரா பட்டணம் என்ற இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கிருந்து அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல் ஏறி, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அதிரமித்தியம் ஊர் கப்பல், இப்போ நம்ம பார்க்குறோம் அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல் ஏறி பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். இப்போது இவர்கள் கீனிது பட்டணத்துக்கு எதிரே இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதற்கு பிற்பாடு
சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவு அப்படின்ற தீவுக்கு ஒதுக்கான இடங்களில் பிரயாணம் செய்கிறார்கள். அந்த தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நல்ல துறைமுகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் லசேய பட்டணத்துக்கு சமீபமாக இருக்கிற ஒரு துறைமுகம், இங்கே வருகிறார்கள். அங்கிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மழைக்காலத்தில் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு போகிறதான ஒரு இடம் பார்க்குறாங்க. அங்கே எங்கே தங்குறாங்க அப்படின்னு சொன்னால் பேனிக்ஸ் துறைமுகம் அப்படின்ற இடத்திற்கு பக்கமாக தங்குகிறார்கள். அங்கிருந்து தென்றல் இருக்கிறதுனால அவர்கள் கிளம்புகிறார்கள். ஆனால் இப்போது பவுல் வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் அதையும் கேட்காம அந்த மாலுமி எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்றது போல் இன்றைக்கும் கூட நாமும் கூட சொல்லுவதுண்டு. அநேகர் சொல்ல கேட்டிருப்போம், எனக்கு தெரியாத விஷயந்தான் உனக்கு தெரிய போகுதா, நான் யார், நான் தான் மாலுமி, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்றது போல் நம்ம நிறைய நேரங்களில் மற்றவர்களுடைய காரியங்களை நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தில் மற்றவர்கள் கருத்து சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அப்படி தான் போல் இங்கேயும் நடக்குது. ஆனால் அங்கே ஒரு கடுங்காற்று யூரோகிலிதோன் என்று சொல்லப்படுகிற கடுங்காற்று வீசுகிறது. இவர்களுக்கு எல்லாம் பெரிய கஷ்டம் வருகிறது. சரக்குகளை எல்லாம் எடுத்து கடலில் போடுறாங்க. அப்படி இருந்துமே அவர்களால் எதுவுமே செய்ய முடியலை. இப்படி எல்லாம் பலவிதமான விஷயங்கள் நடக்கிறது. இப்படி எல்லாம் நடந்த பிற்பாடு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இனி நம்ம உயிர் தப்பி பிழைக்க மாட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதில் எத்தனை நாட்கள் நகர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னால் 14 நாட்கள் ஆயிடுச்சு. அவங்க சாப்பிடலை, எதுவுமே செய்யலை, ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் பவுலுக்கு தரிசனம் கொடுக்கிறார். தம்முடைய தூதன் மூலமாக ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர்களை திடப்படுத்த சொல்லுகிறார். அப்படியெல்லாம் விஷயங்கள் நடக்கிறது. அதில் இருந்தவர்கள் 276 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த பவுல் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டதுனால இப்பொழுது பவுல் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கிறாரு, சாப்பிட சொல்கிறாரு. இப்போ அவர்கள் ஒரு தீவில் போய் ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. 3 மாதங்கள் அங்கே தங்குகிறார்கள். மெலித்தா என்று சொல்லப்படுகிறதான ஒரு இடம், மெலித்தா என்று சொல்லப்படுகிறதான இடத்திற்கு வந்து சேருகிறார்கள். அந்த தீவு மெலித்தா என்று அழைக்கப்படுகிறது. அங்கே 3 மாதம் இருக்கிறாங்க. அங்கே பவுலுக்கு ஒரு விரியன் பாம்பு கடிக்குது. அதிலிருந்து ஆண்டவர் அவரை தப்புவிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அந்த தீவுக்கு முதலாளியாக இருந்தவன் புபிலியு என்று சொல்லப்படுகிறவன், அப்போது அவனுடைய தகப்பனுக்கு ஜுரம் வருது. அதில் ஜுரமும் இரத்தபேதியும் காணப்படுது. அதிலிருந்து தேவன் பவுலை கொண்டு அந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இந்த மெலித்தா தீவில் இந்த 3 மாதங்களில் நடக்குது. அதற்கு பிற்பாடு தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், மிதுனம் என்னும் அடையாளம் கொண்ட அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே ஏறி தங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். இப்போ அங்கிருந்து சிரகூசா என்ற இடத்திற்கு செல்லுகிறார்கள். சிரகூசா என்ற ஒரு பட்டணத்துக்கு செல்கிறார்கள். அங்கே 3 நாள் தங்குறாங்க. அதற்கு பிற்பாடு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த இடத்தெல்லாம் சுற்றி ஓடி இப்போ ரேகியு துறைமுகத்திற்கு வந்து சேருகிறார்கள். அங்கிருந்து மறுநாளில் தென்றல் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அங்கே இருந்த சகோதரரை பார்க்குறாங்க. அதற்கு பிற்பாடு அங்கே ஒரு 7 நாள் தங்குறாங்க. புத்தேயோலி பட்டணத்தில் 7 நாள் தங்குகிறார்கள். அங்கே இருந்து புறப்பட்டு அவர்கள் ரோமாபுரிக்கு போய் சேருகிறார்கள். இப்போதான் அவர்கள் ரோமாபுரிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ ரோமாபுரிக்கு வந்து சேர்ந்ததற்கு பிற்பாடு பவுலுக்கு ஒரு சிறை கைதியாக தான் வந்திருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு எப்படி அங்கேயே பேலிக்ஸோட நாட்கள்லேயே அவருக்கு ரொம்ப கடினமாக நடத்தாதீங்க, அவருக்கு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அதுக்கெலாம் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்லாம் ஒரு அனுகூலம் செய்யப்பட்டிருந்ததோ, அதுபோல் இந்த ரோமாபுரியிலும் கூட அவருக்கு ஒரு அனுகூலம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், இவர் ஒரு வாடகை வீட்டை எடுத்து தங்குகிறதற்கும் தன்னை சந்திக்க வரவங்களை பார்க்கலாம், இவரும் மற்றவர்களிடத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தேவனை குறித்து அறிவிக்கலாம், எல்லா விஷயங்களும் செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு
வீட்டு சிறையிருப்பு தான் அவருக்கு முதலாவதாக இருந்தது. அதோடு தான் இந்த புஸ்தகம் முடிவடைகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதில் ஒரு 2 வருஷம் அப்படி அவர் இருந்தார் அப்படின்றதையும் நம்ம வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவ குறித்த காரியங்களை அங்கேயும் உபதேசித்தார் அப்படின்றத பார்க்குறோம். இதற்கு பிற்பாடு, இந்த காலகட்டங்களுக்கு பிற்பாடு தான், அது நமக்கு வேதத்தில் இல்லை, இந்த காலகட்டங்களுக்கு பிற்பாடு தான் நீரோ என்று சொல்லப்படுகிற மன்னன் ஆட்சிக்கு வருகிறான். அவன் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அநேகரை, கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான், துன்புறுத்துகிறான், பல்வேறு இக்கட்டுகளுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாக்கினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இருந்த பொழுது தான் இவரை யாரையும் பார்க்க முடியாத அளவிற்கு சிறைச்சாலையிலே அடைக்கிறார்கள். ஒரு இருட்டான இடத்துல ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. அப்பொழுது தான் இவர் 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை எழுதுகிறாரு. அப்படி எழுதி அவருக்கு அனுப்புகிறத பார்க்குறோம். அவர் சேர்ந்தாரா, அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு, தீமோத்தேயுவை சந்தித்தாரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் அந்த நீரோ மன்னனுடைய காலத்திலேயே இவர் கிறிஸ்துவுக்காக சிரச்சேதம் பண்ணப்பட்டு உயிர் நீத்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இவர் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இங்கேயும் கூட நம்ம பார்க்கும் பொழுது டிக்சனுடைய காலத்தில் 2 வருஷம், இங்கே 2 வருஷம், இன்னும் இந்த பிரயாணங்களில் 15 நாள், 12 நாள், 10 நாள், இங்கே போய் 3 மாதம் தங்கிறது, அங்கே போய் 3 நாள் தங்கிறது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை மேற்கொண்டு, பயணங்களை மேற்கொண்டு இப்போ அவர்கள் ரோமபுரிக்கு அங்கே தேவனுடைய காரியத்தை செய்து பிற்பாடு மிகுந்த தீவிரமடைந்த உபத்திரவத்தின் காலத்திலே கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் பவுலினுடைய வாழ்க்கையாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது பவுல் மேற்கொண்ட ஊழிய பிரயாணங்கள், அதே நேரத்தில் அவர் மேற்கொண்ட இந்த கடைசி பிரயாணம், ஒரு பெரிய நீண்ட பிரயாணத்தை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பவுலை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்து, அதாவது சுருக்கமாக இன்ன வரைக்கும் நம்ம அவர் எங்கே போனார், வந்தார், என்னென்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமாக பார்த்தோம். இப்போ சுருக்கமாக ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இனி வருகிறதான புஸ்தகங்கள் ரோமரிலிருந்து எபிரேயர் புஸ்தகம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். எபிரேயர் புஸ்தகம் ஒரு சர்ச்சைக்குரிய ஆசிரியரை கொண்ட புஸ்தகமாக இருந்தாலும் அநேகரால் நம்பப்படுகிறபடினாலே அது பவுலினுடைய நிருபமாகவே கருதுகிறோம். மற்றபடி அது பவுல் தான் எழுதினாரா, இவர் எழுதினாரா, அவர் எழுதினாரா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து கொண்டே இருப்பதினால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே, அப்போ 14 நிருபங்களை இவர் எழுதியிருக்கிறாரு. அதனுடைய எழுத்தாளராக இவர் இருக்கிறார். அப்படின்றதுனால ஒரு எழுத்தாளனுடைய ஒரு பயோகிராஃபி, ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்றத குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். பவுல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று வாசிக்கிறோம். ஆனால் இவருடைய முந்தைய பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது சவுல் என்று சொல்லி நம்ம வாசித்து கொண்டே வருகிறோம். அப்போது இது அவருடைய மாற்றப்பட்ட பெயர் அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது நம்மள அநேகருக்கு பெயர் மாற்றங்கள் செய்யப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதில் விசேஷமாக ஹிந்துவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் அல்லது வேதத்தில் காணப்படுகிற ஏதோ ஒரு பிப்ளிக்கல் நேமை கொடுத்து அவர்களை ஞானஸ்நானம் கொடுக்கறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது அதே போல தான் இங்கே சவுலாக இருந்தவரை பவுலாக தேவன் மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பிரசங்கங்களை கேட்குறோம். நம்மளும் கூட பண்ணியிருக்கலாம். அப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கிறது. உண்மையிலேயே சவுலை தேவன் பவுலாக மாற்றினாரா? சவுல் என்கிற பெயருக்கு பதிலாக தேவன் பவுல் என்கிற பெயரை அவருக்கு கொடுத்தாரா
அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. உங்களுடைய பதில் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். சவுல் என்ற பெயரை தேவன் மாற்றி அவருக்கு பவுல் என்ற பெயரை கொடுத்தாரா? ஆம், இல்லை. நீங்கள் பதில் சொல்லலாம். ஆமாம், இல்லை. இல்ல மேம். இல்லை. ஓகே, எப்படி சொல்கிறீங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? தெரியல மேம். புரியல. தெரியல மேம். ஓகே, பவுல் என்கிற பெயரை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சவுல் என்ற பெயரை மாற்றி அவருக்கு பவுல் என்கிற பெயரை கொடுக்கவில்லை. இது அவருக்கே இருந்த 2 பெயர்கள். மார்க்கு என்னும் பேர் யோவான் என்னும் பேர் கொண்ட மார்க்கு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே போல் லேவி என்ற மறுபெயரை உடைய மத்தேயு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். அப்போது இப்படி ஒரு சிலருக்கு வேதத்திலேயே 2 பெயர்கள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே தேவன் அவர்களுக்கு மாற்றின பெயர்கள் இல்லை, அவர்களுக்கே இருந்த 2 பெயர்களாக இருந்தது. அதிலும் ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது ஒன்று எபிரேய பெயரும் இன்னொன்று லத்தீன் அல்லது கிரேக்க பெயருமாக இருந்தது. அந்த நாளிலே அவர்கள் ரோம குடியுரிமை பெற்றவர்களாகவோ அல்லது அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பெயரை வைத்திருந்தார்கள். அதை பொறுத்து தான் நம்ம பார்க்கும் பொழுதும் இங்கேயும் பவுலினுடைய பெயர், அவர் எப்பொழுது புறஜாதிகளுக்காக முழுமையுமாக ஊழியம் செய்வதற்காக கடந்து போகிறாரோ, ஆண்டவர் அவரை பிரித்து விடுகிறாரோ, அப்பொழுதிலிருந்து தான் அவரை பவுல் 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 என்று சொல்லி மென்ஷன் பண்ணுறதை பார்க்குறோம். ஆனால் எங்கேயுமே ஆண்டவர் சவுல் என்ற பெயரை மாற்றி பவுல் என்ற பெயரை கொடுத்ததாக இல்லை. இதை மட்டும் வச்சு நம்ம எப்படி அதை சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் ஒருவருக்கு பெயரை மாற்றி இருந்தார் என்று சொன்னால் அது அங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிராமிலிருந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே புதிய ஏற்பாட்டில் பேதுரு வரைக்கும் நம்ம சொல்லலாம். யாருக்கெல்லாம் ஆண்டவர் பேரை மாற்றினாரோ அவர்களுக்கு எல்லாம் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. இந்த காரணத்துக்காக பெயர் மாற்றப்படுகிறது. ஆபிரகாமாக இருக்கிற நீ இனிமே ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். சீமோன், நாணலை போன்று காணப்படுகிற நீ இனிமே பாறை கேபா பேதுரு என்று அழைக்கப்படுகிறாய். யோவானுக்கும் யாக்கோபுக்கும் வேறொரு பெயர் வைக்கிறார், போவர்னகேஸ் என்று சொல்லப்படுகிற பெயர். ஏன் இடிமுழக்கத்தின் மக்கள் என்று நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது போல். அப்போது ஆண்டவர் யாருக்கு எந்த பெயரை வச்சுருந்தாலும், இப்போ மோசே கூட ஒருத்தருக்கு பேரை மாற்றுறாரு. யாருக்கு அப்படின்னு சொன்னால் யோசுவாவுக்கு பெயரை மாற்றுறதை நம்ம பார்க்குறோம். ஓசேயா என்று சொல்லப்பட்ட நபருக்கு தான் யோசுவா என்று பெயரிடப்பட்டது. அது மோசே தான் மாற்றுறாரு. அப்போது ஒரு பெயர் ஒரு நாளில் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏன் மாற்றப்பட்டது, யார் மாற்றினாங்க, ஆண்டவர் மாற்றுறாரா இல்லை மனுஷன் மாற்றினாரா அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பட்டணத்துக்கு கூட பெயர் மாற்றினாங்கன்னா பெத்தேல் அந்த பட்டணத்தினுடைய முந்தைய பெயர், அந்த பட்டணத்துக்கு முன்னே வழங்கப்பட்ட பெயர் லூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெயர் மாற்றப்படும் பொழுது அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்படாத எந்த பெயரும் மாற்றப்பட்ட பெயர்கள் இல்லை, அது அவர்களுக்கே இருந்த பெயர்கள். அதுபோல தான் இங்கேயும் இந்த பவுலுக்கும் 2 பெயர்கள் இருந்தது. சவுல் என்பது எபிரேய பெயர், இந்த பவுல் என்பது லத்தீன் ரோமர்களுடைய மொழியாக காணப்பட்ட லத்தீன் மொழியினுடைய பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சவுல் என்று சொல்லப்படும் பொழுது கேட்கப்பட்ட என்று அர்த்தம். பவுல் என்று சொல்லும் பொழுது சிறிய அல்லது தாழ்மை என்று அர்த்தம். சவுல் என்றால் பட்ட என்று அர்த்தம், பவுல் என்றால் சிறிய அல்லது தாழ்மை என்று அர்த்தம். பிறப்பு, இவர் கிபி 5ஆம் ஆண்டிலே, தோராயமாக கிபி 5ஆம் ஆண்டிலே தான் பிறந்திருப்பார் என்று நம்பப்படுகிறது. சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்தார். இறப்பு கிபி 65 67 இந்த காலகட்டங்களிலே மரித்திருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. எந்த ஊரிலே என்றால் ரோம் பட்டணத்திலே என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர், ஒரு பரிசேயன், யூதன், கமாலியலிடம் கற்று தேர்ந்தவர்.
14 நிருபங்களை எழுதியவர். 3 ஊழிய பிரயாணங்களையும் ஒரு நீண்ட ரோமபுரி பிரயாணத்தையும் மேற்கொண்டவர். பல்வேறு சபைகளை நிறுவினவர், ஸ்தாபித்தவர் என்பதை நாம் பார்க்கிறோம். தமஸ்குவுக்கு செல்லும் பொழுது இயேசுவை தரிசித்து மனந்திரும்பியவர் என்பதையும் பார்க்க முடிகிறது. ரோம குடியுரிமை பெற்றவர். இவருடைய உறவினர்களாக சொல்லப்படுகிறது வேதாகமத்திலே யார் யார் என்று பார்த்தோமானால் 1 அன்ட்ரோனிக், 2 யூனியா, 3 இவருடைய சகோதரியின் மகன். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 4வதாக ஏரோதியோன் என்று சொல்லப்படுகிற ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனங்களிலே நாம் இவர்களை குறித்து பார்க்க முடியும். இவருக்கு நன்றாக தெரிந்திருந்த மொழி என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயம், கிரேக்கம் இதிலே புலமை பெற்றவராக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். இவர் புறஜாதிகளின் அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். ஸ்தேவானை கொலை செய்ய சம்மதித்தவராக காணப்பட்டார். இவர் ஊழியங்களுக்கு சென்ற நாட்களிலே இவரை மெர்க்குரி என்றும் வாயாடி பைத்தியக்காரன் என்றெல்லாம் அழைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவராக இருந்தார். அனனியா என்னும் ஷீஷன் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றார். இவர் குருடாக்கப்பட்டிருந்தார். இவருடைய கண் திறக்கப்பட்டது என்றும் பார்க்கிறோம். இவர் கூடார தொழில் செய்கிற மனுஷனாக காணப்பட்டார். இவர் 5 முறை எருசலேமுக்கு சென்றிருந்தார். 5 முறை எருசலேமுக்கு சென்றார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. 1 அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர்களை சந்திக்கும்படியாக சென்ற ஒரு சம்பவம். 2வதாக 11ஆம் அதிகாரம் 29-30 வசனம், அதாவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 11, 29, 30. 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எதற்காக அப்படின்னு சொன்னால் பஞ்சத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கும்படியாக சென்றதான விஷயம். 3வதாக 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1-19 வசனங்கள். இது எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்காக சென்றதை நாம் பார்க்கிறோம். இங்கே தான் புறஜாதிகள் எதை செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். 4வதாக 18ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். 2ஆம் ஊழிய பிரயாணத்தின் முடிவின் போது எருசலேமுக்கு சென்று விட்டு வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கடைசியாக 5வதாக அவர் கைது செய்யப்பட்ட விஷயம். 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவர் எருசலேமில் இருந்தார், அங்குதான் கைது செய்யப்பட்டார் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இவர் மூலமாக செய்யப்பட்ட ஒரு சில அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், பர்சேயு என்னப்படுகிற எலிமா என்பவன் குருடானது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், 19ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம், 28ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். அநேகர் இவர் மூலமாய் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். உருமால் மூலமாக, கச்சம் மூலமாக, அதே நேரத்தில் இவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறதான நேரத்தில், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதான நேரம் என்று சொல்லி அநேகர் சுகமானார்கள். அதை இந்த 3 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:3, அப்போஸ்தலர் 19:11, அப்போஸ்தலர் 28:9 வசனங்கள். அடுத்ததாக 3வதாக லீஸ்திரா பட்டணத்தில் இருந்த பிறவி சப்பானி குணமான விஷயம். 4வதாக குறி சொல்லுகிற பெண் விடுதலை பெற்ற விஷயம். உருமால் கச்சைகள் மூலம் நடந்த அற்புதங்கள், அதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக மாய வித்தைக்காரர்கள் விடுதலையானது. எபேசு பட்டணத்தில் இருந்த மாய வித்தைக்காரர்கள் விடுதலையானது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. அடுத்ததாக ஐத்திகு என்று சொல்லப்படுகிற ஒருவன் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து உயிர் போன பொழுது அவனை உயிரோடு எழுப்பிய விஷயம்.
புபிலியுவின் தகப்பனை குணமாக்கிய விஷயம், விரியன் பாம்பு இவரை கடித்த பொழுதும் சேதம் ஏற்படாமல் இவரே காக்கப்பட்ட விஷயம், இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். இப்படி என்று நம்ம அநேக அற்புதங்கள் இவர் மூலமாக தேவன் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இன்றைக்கு பார்க்கும் பொழுது அநேகர் பெருசாக இவரை போல வாழாட்டினாலும், இவர் சொன்னதை கேட்டு செய்யாட்டினாலும் அவரை வைத்து பண்டிகை கொண்டாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், ஜனவரி 25 இவர் மனம் திரும்பினார் அப்படின்றத வச்சு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. பிப்ரவரி 10 கப்பர் சேதம் ஏற்பட்டது நினைவு கூர்ந்து ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஜூன் 29 பேதுருவையும் பவுலையும் நினச்சி ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். நவம்பர் 18 பவுலையும் பேதுருவையும் நினச்சி பசிலிக்கா திருத்தல அர்ப்பணிப்பு என்று சொல்லி ஒரு பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. இப்படி நம்ம ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வைத்து ஒரு மிஷினரியோ அல்லது ஒரு தேவனுடைய வேலையை செய்த ஒருவரையோ வைத்து அல்லது அவர்களை புனிதர் என்று சொல்லி இவர்கள் வணங்கி அவர்களுக்காக பண்டிகை கொண்டாடுகிற விஷயங்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இவர் எழுதினதான அந்த 14 நிருபங்களை குறித்து நம்ம வருகிறதான வாரங்களிலே பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பவுல் மேற்கொண்டதான அந்த நீண்ட பெரிய பிரயாணத்தை குறித்தும் அந்த பெரிய பிரயாணத்திலே அவர் சந்தித்ததான இன்னல்கள், துன்பங்கள், நீர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அப்பா, உம்முடைய வார்த்தையை குறித்து பகிர்ந்து கொண்ட பொழுது கண்டு கொள்ளாத மனிதர்களையும் குறித்து நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேள்விப்பட்டு நானும் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுகிறாயின்னு சொல்லி அறிக்கை பண்ணுகிற மனிதர்களை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அப்பா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தனக்கு சமயம் கிடைத்தாலும் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உம்மை குறித்து அறிவிக்கிற மனுஷனாக அப்பா உம்முடைய தாசன் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்ததை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் பார்த்து அப்படியே விட்டு கடந்து செல்லுகிறவர்களாகவோ அல்லது ஆஹா ஓஹோ அவர் எப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று சொல்லி பேசி கொண்டு திரிகிறவர்களாகவோ இல்லாமல், நாங்களும் கூட சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அப்பா காரியங்கள் எப்படி இருந்தாலும் உம்மை குறித்து அறிவிக்கிறவர்களாக உமக்கு சாட்சிகளாய் வாழ்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையுமாய் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இருங்க, எங்களை வழிநடத்துங்க. நாங்களும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.